அனைவருக்கும் வணக்கம். இலங்கையினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு முதல் தர வங்கியான பிஓசி பேங்க் ஆஃப் சிலோனில் ட்ரெயினி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் பதவிக்கான விண்ணப்பங்கள் தற்பொழுது கோரப்பட்டிருக்கிறது. இதற்கான இறுதி திகதி 24ஆம் திகதி 5ஆம் மாதம் 2025. இதற்கு முன்னர் நீங்கள் ஆன்லைன் ஊடாக மட்டும் இதற்கு விண்ணப்பிக்கக்கூடியதாக இருக்கும். வேறு எந்த முறையிலும் இதுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க முடியாது. ஆன்லைன் ஊடான விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும். விண்ணப்பத்துக்கு எந்த விதமான கட்டணங்களும் கிடையாது. நீங்கள் இலவசமாகவே இதற்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் முழுக்க கவர் பண்ண போகிறது இந்த எக்ஸாம் தொடர்பான சிறிய ஒரு அறிமுகமும் அதோடு சேர்த்து இதற்கான தகைமைகள் தொடர்பான ஒரு விளக்கத்தையும் கொடுக்கறதுக்காக தான் நான் இந்த வீடியோவை கவர் பண்ணியிருக்கிறேன். இதில் வேறு எந்த விடயங்களும் நான் பெரிய அளவில் டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை. முக்கியமாக இந்த தகைமைகள் தொடர்பான விஷயங்களில் சில பாயிண்ட்ஸ் இருக்குது, அதை நான் கதைக்கணும். என்னென்னு சொன்னால் அதில் தான் நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு அப்ளை பண்ணுறது மற்ற விஷயங்கள் தொடர்பாக நான் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகிறது, பேப்பர்ஸ் எப்படி வரும், இதெல்லாம் நான் அடுத்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ இதில் நான் தகமைகள் தொடர்பான ஒரு சிறிய முக்கியமான ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பேங்க் ஆஃப் சிலோனை பற்றி நீங்கள் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும். இந்த பேங்க் ஆஃப் சிலோன்ன்றது இலங்கையில் இப்போ இருக்கக்கூடிய நம்பர் 1 லீடிங் பேங்க் ஆஃப் சிலோன் தான். கிட்டத்தட்ட 14 மில்லியன் கஸ்டமர்ஸ் பேங்க் ஆஃப் சிலோனில் இருக்கிறதாக ஒரு அண்மையில் வெளியான ஒரு அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 1,40,00,000 கஸ்டமர்ஸ். இலங்கையிலே மொத்த சனத்தொகையே 2,27,00,000 பேருக்கு கிட்ட தான் இருக்கிறோம். ஸோ அதில் கிட்டத்தட்ட 1,40,00,000 பேர் பேங்க் ஆஃப் சிலோனில் அக்கௌண்ட்ஸ் வச்சுருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட கடந்த 2024ஆம் ஆண்டு நிதியாண்டில் மட்டும் பேங்க் ஆஃப் சிலோன் அவங்களுடைய டேக்ஸ் எல்லாம் போக 64.4 பில்லியன் ப்ராஃபிட்டை பெற்றுக்கொண்டிருக்காங்க. அதாவது 1 பில்லியன் என்பது 100 கோடி. அப்போ 64.4 பில்லியன் என்பது எத்தனை ஆயிரம் கோடி வரும் என்றதை நீங்கள் கணக்கு பார்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இது அவங்களுடைய டேக்ஸ் எல்லாம் அவங்க பே பண்ண பிறகு அவங்களுக்கு கிடைத்த ப்ராஃபிட், அதாவது அவங்களுடைய லாபம். ஸோ எந்த அளவுக்கு பேங்க் ஆஃப் சிலோன் ஒரு மிகப்பெரிய வலையமைப்பை கொண்ட வங்கியாக இருக்குன்றது இதுக்கு உங்களுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கும். ஸோ நான் அடுத்தது இந்த பரீட்சை, அதாவது இந்த ட்ரெயினி ஸ்டாஃப் அசிஸ்டன்ட் ஓப்பன் எக்ஸாம் தொடர்பான தகமைகளுக்கு நான் போயிடுறேன். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பயிலுனர் பதவிநிலை உதவியாளர் என்ற இந்த பதவிக்கு 2 வருடங்கள் உங்களுக்கு பயிற்சி காலம் தான் இருக்கும். அதாவது ட்ரைனிங் பீரியட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு பிறகு நீங்கள் நிரந்தர நியமனத்துக்குள்ளே வருவீங்க. இந்த ட்ரைனிங் பீரியட்லேயே முதல் வருடம் உங்களுக்கு கிட்டத்தட்ட 55,000 ரூபா சேலரி பேசிக்காக கிடைக்கும். அதோட ஓட்டி அதுகள்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதை விட கூட தான் சேலரி வரப்போகுது. அதே மாதிரி 2வது வருஷம் உங்களுக்கு 70,000 ரூபா சேலரி பேசிக்காக கிடைக்கும் ட்ரைனிங் பீரியட்லேயே. அதோட ஓட்டி எல்லாம் சேர்ந்து அதை விட அதிகமான சேலரி தான் கிடைக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் நிரந்தர நியமனத்துக்கு மாறும்பொழுது உங்களுடைய சேலரி 1 லட்சத்துக்கு மேலே போயிடும். அதை விட அதிகமாகவே வரும். ஸோ அடுத்தது இப்போ இந்த பதவிக்கான மிக முக்கியமான தகைமைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் நான் இருக்கிற விஷயங்களை மேலோட்டமாக சொல்லிவிட்டு இதோட டீப்பான விஷயங்களுக்குள்ளே நாங்கள் போவோம். சரிதானே? இப்போ குறிப்பாக சொல்லியிருக்காங்க என்னென்னு சொன்னால், இந்த காப்போதா சாதாரண தர பரீட்சையில் ஒரே அமர்வில், இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணணும், ஒரே அமர்வில் தாய்மொழி, கணிதம் மற்றும் ஆங்கில மொழி உள்ளடங்களாக ஆக குறைந்தது 5 பாடங்களில் திறமை சித்தியுடன் 6 பாடங்களில் சித்தி அடைந்திருக்க வேண்டும். இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. பிரக்கெட்டுக்குள்ளே விருப்பத்துக்குரிய பாடங்களை தவிர்த்து. சரியா? இதில் விஷயம் இருக்குது. நான் அதை உங்களுக்கு பின்னுக்கு விளங்கப்படுத்துகிறேன். அடுத்தது அதோட சேர்த்து உங்களுக்கு காப்போதா உயர்தர பரீட்சையில் ஒரே அமர்வில் 3 பாடங்களில் நீங்கள் சித்தி அடைந்திருக்க வேண்டும். அது உங்களோட 3 மெயின் சப்ஜெக்டாக இருந்தால் சரி. உங்களுக்கு பொது ஆங்கிலமோ, பொது அறிவோ அல்லது பொது தகவல் தொழில்நுட்பத்திலையோ நீங்கள் சித்தி பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இப்போ நீங்கள் பயாலஜி படிக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த பயாலஜியில் இருக்கிற மெயினான 3 சப்ஜெக்டையும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தால் சரி. அதே மாதிரி ஆர்ட்ஸ் படிக்கிறார்கள், காமர்ஸ் படிக்கிறார்கள், மேத்ஸ் படிக்கிறார்கள், எல்லாரும் அந்த மெயின் 3 சப்ஜெக்டையும் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சரி. அடுத்தது அது சும்மா இருக்கிற விஷயங்கள் தான். நீங்கள் மற்றவரோட பழகும் இதுகள் அதெல்லாம் விட்டுருங்க. வயது விண்ணப்ப முடிவு திகதி, அதாவது 24ஆம் திகதி 5ஆம் மாதத்தில் உங்களுக்கு 24 வயதில் நீங்கள் இருக்கணும் அல்லது அதை விட குறைவாக இருக்க வேண்டும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதை விட குறைவாக இருக்கணும்னா 17 வயது இருக்கிற ஒரு ஆள் போடலாமாண்டா போடையில. அது அவர் என்னடா ஏஎல் எக்ஸாம் எடுத்திருக்க மாட்டார். ஸோ ஏஎல் எக்ஸாம் எடுத்ததுலேருந்து 24 வயதுக்குள்ளே இருக்கிறவர்கள் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு இதை விட மேலதிகமான தகமைகள் கூட இருக்கலாம். சில பேர் டிகிரி வச்சுருக்கலாம், நீங்கள் டிப்ளமா வச்சுருக்கலாம், நீங்கள் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் வச்சுருக்கலாம் பேங்க்லேயே. ஸோ அதெல்லாம் இருக்குன்றதுக்காக நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு போய் எழுதி குறைவான மார்க்ஸ் எடுத்தாலும் செலக்ட் பண்ணப்படுவீங்களாண்டா இல்லை.
உங்களுக்கு கேட்கப்பட்ட தகமைகள் இருந்தால் மட்டும் காணும். அதை விட மேலதிகமான தகமைகள் இருக்கிறத வந்து நீங்கள் இன்டர்வியூவில் பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு இந்த தகமைகள் மட்டுமே காணும். இதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நீங்கள் அடுத்த கட்டம் இன்டர்வியூக்கு வந்து போகக்கூடியதாக இருக்கும். சரி, இப்போ நான் O லெவல் ரிசல்ட்ஸில் இருக்கிற அந்த முக்கியமான பாயிண்ட்ஸுக்குள்ளே நான் வாரேன். இப்போ நீங்கள் இந்த இதில் வந்து பார்க்கலாம், மொத்தமாக வந்து இந்த O லெவலில் வந்து கட்டாய பாடங்கள் என்று ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் இருக்குது. அதே மாதிரி விருப்ப பாடங்கள் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட பாடங்கள் வந்து இருக்குது. ஸோ இந்த கட்டாய பாடங்களுக்குள்ளே என்னென்ன வருது? தமிழ் வருது, ஆங்கிலம் வருது, கணிதம், வரலாறு, விஞ்ஞானம், சைவ சமயம். இந்த 6 பாடங்களும் வந்து கட்டாய பாடங்கள். இப்போ இந்த விருப்ப பாடங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் இலக்கிய நயம் உதாரணத்துக்கு நான் 3 பாடங்களை போட்டிருக்கேன். இதுலேயும் அடுத்தடுத்த சாய்ஸ் பாடங்கள் இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குமெண்டு ஓயல் படித்தாக்களுக்கு. ஸோ தமிழ் இலக்கிய நயம், தகவல் தொழில்நுட்பம், வணிகம் என்று சொல்லி எல்லாம் இருக்குது. இதில் விவசாயம் வரும் உங்களுக்கு விருப்ப பாடத்துக்குள்ளே. அதே மாதிரி சுகாதாரமும் உடற்கல்வியும் வரும். ஸோ இப்படி விருப்ப பாடங்கள் வந்து இதுக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் பண்ணி கொள்ளலாம். அந்த சாய்ஸ் பண்ணுறதுல நான் ஒரு பாடங்களை மட்டும் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இதில் நீங்கள் அவன் மேலே என்ன சொல்லியிருக்கிறாங்கண்டா அந்த பிஓசியினுடைய நோட்டீஸில், அதாவது நீங்கள் 6 பாடங்களில் சித்தி அடைஞ்சிருக்கணும். அந்த 6 பாடங்களில் நீங்கள் 5 பாடங்களில் வந்து திறமை சித்தி பெற்றிருக்க வேண்டும். சரியா? இப்போ இந்த 6ல் 5C நீங்கள் எடுத்துருக்கணும். இன்னொரு பாடத்தில் S இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த 6 பாடங்களுமே கட்டாய பாடங்களாக இருக்கணும். அதுதான் விஷயம். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து கணிதத்தில் வந்து ஃபெயில் பண்ணிட்டீங்க, தமிழ் இலக்கிய நேரத்தில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண இயலாது. விளங்கிட்டா? நான் அதுக்கு நான் முழுமையாக வாரேன், கொஞ்சம் பொறுங்க. இப்போ உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்கணுமெண்டா, கட்டாயம் நீங்கள் 6 பாடம் பாஸ் பண்ணியிருக்கணும். அது விளங்கிட்டு தானே உங்களுக்கு? இப்போ அடுத்தது வந்து நான் வரப்போகிறேனுங்கன்னு சொன்னால் 5Cக்கு வரப்போகிறேன். அந்த 5Cலையும் கட்டாயம் நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம் இது 3லையும் நீங்கள் C வச்சுருக்கணும். சரியா? அப்போ இந்த 6 பாடங்களில் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு தமிழில் கட்டாயம் C இருக்கணும், ஆங்கிலத்தில் C இருக்கணும், கணிதத்தில் C இருக்கணும், அங்கால வரலாறு, விஞ்ஞானம் இது 2லையும் C இருக்கணும், அங்கால சைவ சமயத்தில் S இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அல்லது உங்களுக்கு விஞ்ஞானத்தில் S இருந்து சைவ சமயத்தில் C இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அதுமாதிரி வரலாறில் S இருந்து விஞ்ஞானத்திலையும் சைவ சமயத்திலையும் C இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு 5C வரணும். அந்த 5Cயில் தமிழ், ஆங்கிலம், கணிதம் 3ம் C இருக்கணும். ஸோ ஆனால் நீங்கள் விஞ்ஞானத்தில் வந்து ஃபெயில் பண்ணி போட்டு தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து இதுக்குள்ளே C எடுத்து வச்சுருந்தாலும் உங்களை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இங்கே கட்டாய பாடங்களை மட்டும்தான் பார்க்க போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் அடுத்த ஒரு பாக்ஸில் காட்டுறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இப்போ உங்களுக்கு தமிழில் C வந்துட்டு, ஆங்கிலத்தில் C வந்துட்டு, கணிதத்தில் C வந்துட்டு, இப்போ வரலாறில் C, விஞ்ஞானத்தில் C, சைவ சமயத்தில் S. அப்போ உங்களுக்கு மொத்தம் 6 சப்ஜெக்ட் கட்டாய பாடம் 6 நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. 6 பாஸ்லையும் உங்களுக்கு 5C வந்துட்டுது. C இருக்கணும், இல்லை Cக்கு மேலே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் Cயை விட குறைவாக இருந்தால் தான் பிரச்சனை. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம் 3லையும் C எடுத்து, வரலாறுல S எடுத்து, விஞ்ஞானமும் சைவ சமயம் C எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ மாறி பார்ப்போம். இப்போ நீங்கள் தமிழ், ஆங்கிலம், கணிதம் 3ம் C, வரலாறு S, விஞ்ஞானமே, சைவ சமயமே என்று வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் அப்ளை பண்ண இயலாது. ஏனெண்டா கட்டாய பாடம் 5ல் வந்து நீங்கள் C எடுக்க இல்லை. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ இதை பார்த்து கொள்ளுங்கள். சரிதானே? இப்போ இந்த ரிசல்ட்ஸ் இருக்கிற ஒரு ஆள் வந்து அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு ரிசல்ட்ஸை வந்து கணக்கில் பார்க்கும் பொழுதும் கட்டாய பாடங்களை விலக்கி விட்டு போட்டு உங்களோட மன்னிக்கணும், விருப்ப பாடங்களை விலக்கி விட்டு போட்டு நீங்கள் கட்டாய பாடங்களை மட்டும்தான் நீங்கள் அதில் நோட் பண்ணி பார்க்கணும். இதில் உங்களுக்கு தேவையான ரிசல்ட்ஸ் இருக்குதா என்றதை மட்டும் பாருங்கள். சரி, அந்த 6 பாடங்களையும் பாருங்கள். இதில் உங்களுக்கு 5C வந்திருக்காண்டு பாருங்கள். அந்த 5Cலையும் வந்துட்டு தமிழ், ஆங்கிலம், கணிதம் இது 3ம் C இருக்காண்டு பாருங்கள். இவ்வளோ தான் விஷயம். இதை தவிர்த்து நீங்கள் வேறு ஒன்றையும் பார்க்க தேவையில்லை. இது தொடர்பான மேலதிக வழிகாட்டல்கள் வந்து எங்களோட குரூப்பில் இணைஞ்சு கொள்வதன் மூலமாக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் குழுவின் லிங்கை வேணுமெண்டா கீழே மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்ட பிஓசி எக்ஸாம் கைடன்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம். அதே போல் உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களையும் நீங்கள் அதில் பெற்றுக்கொள்ளலாம். நான் வாட்ஸ்அப் நம்பரும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். தேவையானகள் வாட்ஸ்அப் ஊடாக மட்டும் கான்டாக்ட் பண்ண முடியும்.